அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமணத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ரச்சு பொருத்தம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணத்திற்கு பார்க்கப்படும் 10 பொருத்தங்கள் முக்கியமான பொருத்தம் தான் ரச்சு பொருத்தம். அதாவது 10ல் 9 பொருத்தங்கள் இருந்தாலும் ரச்சு பொருத்தம் இல்லை என்றால் அந்த திருமணத்தை புறக்கணிப்பார் நம்முடைய ஜோதிடர்கள். ஏனென்றால் அந்த மணமக்களுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள். ரச்சு பொருத்தம் சிராறு ரச்சு, தலைக்கண்ட ரச்சு, உதர ரச்சு, ஊரு ரச்சு, பாத ரச்சு என 5 வகை ரச்சு பொருத்தங்கள் இருக்கின்றன. மணமக்களாக போகும் ஜோடிக்கு ரச்சு தட்டுகிறது என்றால் அது மக்களுக்கு ஆபத்தாகிறது, உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் என்பதால் இதை தவிர்ப்பதற்காக ரச்சு பொருத்தம் பார்க்கப்பட வேண்டியது அவசியத்தில் இருக்கிறது. பொதுவாக மணமக்களும் மணமகனும் இருவருக்கும் பொருத்தம் பார்க்கும்போது ரச்சு பொருத்தம் இல்லை என்றால் அந்த திருமணம் உடனடியாக நிறுத்தப்படும். இதற்கு காரணம் அவருடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதில் இருக்கிறது. அதற்காகத்தான் ரச்சு தட்டுகிறதா என பார்க்கிறார்கள். திருமணத்திற்கு பார்க்கப்படும் 10 பொருத்தங்கள் முக்கியமானதுதான் அந்த ரச்சு. அதாவது 10ல் 9 பொருத்தங்கள் இருந்தாலும் ரச்சு பொருத்தம் இல்லை என்றால் அந்த மணமக்களுக்கு திருமணம் கண்டிப்பாக செய்து வைக்க மாட்டார்கள். மணமக்களாக போகும் ஜோடிக்கு ரச்சு தட்டுகிறது என்றால் அது மணமக்களுக்கு ஆபத்தாக இருக்கும் என்பதனால் இதனை தவிர்ப்பதற்காகத்தான் ரச்சு பொருத்தம் பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. அதனால் தான் திருமணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது ரச்சு பொருத்தம். அதாவது இந்த ரச்சு பொருத்தம் இல்லாவிட்டால் ஆணுக்கு தீங்கு தருவதாக இருக்கும். சிராறு ரச்சு இருந்தால் தலைக்கு பாதிப்பு, அதாவது தலைவனுக்கு பாதிப்பாகும். இதைத்தான் சிராறு ரச்சு என்றார்கள். சிராறு ரச்சு உடைய நட்சத்திரங்கள் என்னவென்றால் சித்திரை, மிருகசீரிடம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் சிரசு, அதாவது தலை ரச்சு கொண்டவை. இதனை கண்டிப்பாக பார்த்துதான் திருமணத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டும். கண்டரச்சு என்றால் என்ன என்றால் மாங்கல்யம் அணியக்கூடிய கழுத்து கொண்ட பெண்களுக்கு தீமை உண்டாக்க வல்லது. அதாவது மணப்பெண்ணுக்கு தீமை உண்டாகும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவது, அவருக்கு விரைவில் நோய் வருவது, வீட்டில் சண்டை அதிகமாக இருப்பது, இதனை அனைத்தும் கழுத்து பகுதியில், அதாவது ஏதேனும் உயிர் பலியாகக்கூடியதை முன்கூட்டியே அறியவதுதான் கண்டரச்சை பார்ப்பது. அதாவது கண்டரச்சுவினால் மனைவிக்கு ஆபத்து என கூறப்படுகிறது. அடுத்ததாக கண்டரச்சு கொண்ட நட்சத்திரங்களாக பார்க்கப்படுவை அஸ்தம், திருவோணம், ரோகிணி ஆகிய நட்சத்திரங்கள் ஆகோணம் கொண்டவை, அதாவது அசுபம் கொண்டவை. சுவாதி, திருவாதிரை, சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் ஆரோகணம் கொண்டவை. அடுத்ததாக உதரரச்சு. அதாவது உதரரச்சு என்றால் என்ன? வயிறு ரச்சு இருக்கும் அவர்களுக்கு பிறக்கும் வாரிசுகளுக்கு ஆபத்து. அதாவது அவருடைய தாய்க்கு ஆபத்தாகும். தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முடிவு உண்டாகாமல் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்காது. இதனால் தான் இந்த ரச்சு பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக உதர ரச்சு கழுத்து கொண்ட நட்சத்திரங்கள் உத்திரம், உத்திராடம், கார்த்திகை ஆகிய நட்சத்திரங்கள் ஆரோகணம் கொண்டவை. விசாகம், புனர்பூசம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் அவகோணம் கொண்டவையாக இருக்கிறது. இதனால் இந்த ரச்சு சரியில்லை என்றால் உடனடியாக திருமணம் நிறுத்தப்படும். ஊரு ரச்சு, அதாவது ஊரு ரச்சு என்றால் அவருக்கு நோய்கள் வரக்கூடியவை. ஊரு ரச்சு என்பது இல்லாவிட்டால் அந்த வீட்டில் செல்வங்கள் மட்டும் இல்லாமல் சேமித்த சொத்துகளும் அழிந்தே தீரும். அதாவது ஊரு ரச்சு என்றால் அவருக்கு தீமை, அதாவது தீமை உண்டாகி அவருடைய நோய் நொடிகள் ஏற்பட்டு அவருக்கு இருக்கும் அனைத்து செல்வங்களும் தீர்ந்து அவர் கீழே செல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஊரு ரிச்சு என்பது இல்லாவிட்டால் அந்த வீட்டில் செல்வங்கள் மட்டும் இல்லாமல் சேமித்த சொத்துக்களும் கண்டிப்பாக நேரிடும் என்பது இதன் உட்கருத்து. அடுத்ததாக ஊரு ரிச்சு கொண்ட நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூரம் ஆகிய நட்சத்திரங்கள் ஆரோகணம் கொண்டவை. அனுசம், உத்திரட்டாதி, பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் கொண்டவை ஆவோகுணம் கொண்டவையாக இருக்கிறது. அடுத்ததாக பாதரச்சு பொருத்தம் இல்லாவிட்டால் ஒருவர் இருக்கும் இடத்திற்கே ஆபத்தாகும். பிரிவு ஏற்படுதல் அல்லது சந்நியாசம் செல்லுதல். அதாவது இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு சந்நியாசம் செல்ல ஆசைப்படும் ஒருவருக்குத்தான் இந்த பாதரச்சு ஏற்படுகிறது. பாதரச்சு கொண்டவர்கள் அந்த நட்சத்திரம் என்னவென்றால் மகம், அனுசம், மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் முக்கியமாக கெட்டது கொண்டவை. கேட்டை, ஆயில்யம், ரேவதி ஆகியவை ஆரோகணம் கொண்ட நட்சத்திரங்களாகவே இருக்கிறது.
ரச்சு பொருத்தம் என்பது கல்யாண பொருத்தத்தில் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இது அந்த தம்பதியினரின் வாழ்க்கையை குறிக்கும். மிக எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், திருமணம் செய்ய இருக்கும் ஆண் மற்றும் பெண் நட்சத்திரங்கள் ஒரே ரச்சுவாக இல்லாமல் பார்த்து கொள்வது சிறந்தது. அப்படி இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துடன் வாழ்வார்கள், மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். ரச்சு பொருத்தத்தில் சில விழிவிழுக்குகள் இருக்கிறது. ஒரே ரச்சில் திருமணம் செய்தால், அதாவது ஒரே ரச்சுவில் ஆரோகணம் ஆவாகனம், அதாவது ஆரோகணம் ஆவாகனம் என 2 பிரிவுகள் உள்ளன. அதில் முக்கியமாக கணிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த ஆண் மற்றும் பெண் நட்சத்திரங்களில் ஒரே ரச்சுவாக இருந்தாலும் அதில் ஆரோகணம் ஆவாகனம் வெவ்வேறாக இருந்தால் திருமணம் செய்யலாம். அதாவது திருமணம் செய்பவர்கள் ஒருவருக்கு ஏறு முகம் மற்றவருக்கு இறங்கு முகமாக இருப்பது அவசியம். அதில் முக்கியமாக கணிக்க வேண்டியது என்னவென்றால், இருவருக்கும் சிரசு ரச்சு, அதாவது தலை இல்லாமல் இருப்பது அவசியமாக இருக்க வேண்டும். ஒரே ரச்சுவில் ஆரோகணம் ஆவாகனம் என 2 பிரிவுகள் உள்ளது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெண் மற்றும் ஆண் நட்சத்திரங்கள் ஒரே ரச்சுவில் இருந்தாலும் ஆரோகணம் ஆவாகனம் வேறாக இருந்தாலும் செய்யலாம். அதாவது ஒருவருக்கு ஏறு முகம் மற்றவருக்கு இறங்கு முகமாக இருக்க வேண்டும். அதனால் தலை ரச்சு சிராசு இருந்தால் கண்டிப்பாக பொருத்தம் பார்க்கலாம். இவ்வாறு தான் திருமண பொருத்தத்தில் தம்பதிகள் வாழ்நாட்களை, குறிப்பாக இந்த ரச்சு பொருத்தத்தில் மேற்கண்ட இந்த நிலைகளால் ரச்சு பொருத்தம் இல்லாமல் வர வேண்டும். இப்படி இருக்கும் இந்த ரச்சுவில் சில நிலைகள் மூலம் இந்த ரச்சு பொருத்தம் இல்லாமலேயே திருமணம் நடத்த தற்போதெல்லாம் அதிகமாக பரிந்துரை செய்யப்படுகிறது. அதற்குத்தான் திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது ஜோதிடத்தில் அனுபவம் உள்ளவரிடம் ஜாதக பொருத்தம் பார்ப்பது திருமணம் செய்வது அவசியம். குடும்பம் என்றால் தலைவன், தலைவி, பிள்ளைகள், பொருளாதாரம், இருப்பிடம் ஆகிய அத்தியாவசியமாக இருக்கிறது. அதனால் திருமணத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ரச்சு பொருத்தத்தை நீங்கள் பார்ப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.